ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோ அம்பிக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்க, கூடவே தூக்கத்துல நடக்கிற வியாதியும் இருக்க, கை காலெல்லாம் கட்டி போட்டு தூங்க கஷ்டப்படுறா. அப்படி கண்ணை மூடி கண்ணை திறந்தா வேற ஒரு இடத்துல வாயெல்லாம் வெத்தலை போட்ட நிலைமையில எந்திரிக்கிறா. அப்படி அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயல போட வர தலைவன் ஒரு கூட்டத்துக்குள்ள போனா ஒரு கிறுக்கு பைய வர்றவன் போறவன் கையெல்லாம் பிடிச்சி சாகறதுக்கு முன்னாடியே அவன் கெட்டவனா நல்லவனான்னு பார்த்து மோச்சம் கொடுக்குறான். இப்படி இருக்க அவன் பயல பார்த்து பையகிட்ட இருக்க ஸ்கிராப்னு ஒண்ணு கேட்கறான். இது எப்படி அவங்க கிட்ட வந்துச்சுன்னு அவனுக்கு தெரியல. அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பயலுக்கு பாடே கடிடுவாங்கன்னு பார்த்தா கண்ணை மூடி கண்ணை திறந்தா அவங்க வாயெல்லாம் வாய்க்கரிசி போட்டுருக்கு. என்னடா இளவு ஒண்ணுமே புரியலன்னு ஒரு கட்டத்துல ட்ரக் எடுத்துட்டு தப்பிக்க டப்புன்னு பார்த்தா இது எல்லாம் கனவு. பையன் 2 நாளா கும்பகரனை விட கொடூரமா தூங்கிருக்கா. அப்படி இதனால அவன் ஆளு வேற ஆளை பாத்துக்க சொல்லிட்டு பையன் சோகத்துல அடுத்த நாள் மியூசியத்துக்கு போனா. இஜிப்சியன் மித்தாலஜில மூலோட கடவுளான கான்ஷோ அவன் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. அடங்கொப்பத்தா இவன் ஏன்டா இப்ப கண்ணுக்கு முன்னாடி தெரியலான்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த கிறுக்கு பைய தேடி மியூசியத்துக்கே வந்துடுறான். இவனோ அமித்துங்கிற ஒரு இஜிப்சியன் காடை வழிபடுறவன் தான். அவங்க மரணத்துக்கு அப்புறம் ஒருத்த சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமான்னு நம்ம ஊர் யம தர்மராஜா மாதிரி டிசைட் பண்றவங்க. ஆனா அவங்களால சாகர வரைக்கும் பொறுக்க முடியாம இப்பவே எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்குறாங்கன்னு சொல்ல, நீ மோட்சம் கூட மிச்சர் பாக்கெட் கூட என்ன ஆளு விட பையன் தப்பிச்சு போயிடுறான். என்னதான் தப்பிச்சு போனாலும் அன்னைக்கு நைட் ஷிஃப்ட்ல ஓனாயும் மனுஷனையும் கிராஸ் விட்ட மாதிரி ஒரு ஜந்து பையில போட வர, அவ்வளவுதான் பையில பீஸ் பீஸா பிச்சரிய போதுன்னு பார்த்தா அவ்வளவு நேரம் இருந்து அம்பி போய் அன்னியன் வர ஓனாயாவது ஒட்டகமாவதுன்னு அந்த விலங்க வெறித்தனமா வேட்டையாடி ஒரு தெரியாம ஆக்கி ஒரு முழு 3 நைட் அவதான் எடுக்கிறான். நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.